ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மேசராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 12ஆம் இடத்துலேருந்து அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது, 8ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுதுங்க. இப்போது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ராசியிலேயே பெயர்ச்சி ஆகிறாரு. ஓகேங்களா? இது மிக மிக சிறப்புங்க. உங்களுடைய ராசியிலேயே பெயர்ச்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் வந்து ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ண போறாரு 1.5 மாசத்துக்கு. இந்த 1.5 மாதம் மிக சிறப்பான நாட்கள். ஓகேங்களா? மேசராசிக்காரங்களுக்கு எண்ணிய செயல்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அற்புதமாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரிதான், அந்த வேலையில் வந்து எடுத்துக்கிட்ட வேலையை கரெக்டாக முடிக்கணுன்ட்டு ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? வண்டி வாகனம் வாங்கி விற்கிற விற்பனையாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் வந்து அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைகளை தேடி வருவாங்க. ஏன்னா ராசி அதிபதியுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது, 8ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதியுது. ஓகேங்களா? இந்த 7ஆம் இடத்துல பதிகிறது மிக மிக சிறப்பு. மேசராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக ஈடுபடலாம். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. 8ஆம் இடத்துல ராசி அதிபதியுடைய பார்வை பதிகிறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள், வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து நீங்கள் தேடி போகிறதுக்கான சில வாய்ப்புகள் அமையும். என்னென்னா நம்ம சும்மா தாங்க இருப்போம். திடீர்னு வந்து அண்ணே நீங்கள் தானே வந்து பேசணும், நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. நம்மளை சிக்கலை மாட்டி விட்டுருவாங்க. ஓகேங்களா? நம்மளே தேடி போகிற மாதிரி இருக்கும். யாராவது வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோபம் வந்துடும். மேசராசிக்காரங்க கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் இருக்கும். டக்குன்னு கோவப்படுவாங்க. அப்படி கோவப்படும் போது வந்து என்ன ஆகுன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளாக வர வேண்டிய பழைய கடன் பாக்கிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே முடியாமல் இழுத்துட்டு போயிட்டே இருக்கேன்னு ரொம்ப டைமிங் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த டயத்தில் ரொம்ப அழகாக அற்புதமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய கடன் தொகையும் திடீர்னு வசூலாகும். எதிர்பாராத இடத்திலிருந்து புதிய அழைப்புகள் வரும். மெக்கானிக்காக இருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடைகள்லாம் வச்சுருப்பீங்க. மேசராசிக்காரங்க உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் வந்து சுறுசுறுப்பாக நடக்குங்க. தொழில் 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. குரு பகவான் மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி அவர் மட்டும் இல்லை, சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி. அந்த சுக்கிரனே 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ இவர் கூட 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாரு 2ஆம் இடத்துல. இப்படி 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் இவங்க 2 அற்புதமான கிரகங்கள். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒளி நிறைந்த கிரகங்கள். 2 பேருமே இவங்க 2 பேருமே சஞ்சாரம் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு 2ஆம் இடத்துல. 3ஆம் அதிபதி புதன் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய பேச்சில் வந்து அவ்வளவு தெளிவு, அவ்வளவு நுணுக்கம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக கணக்கு போட்டு ரொம்ப அழகாக பேசுவீங்க. ஏன்னா புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுறதுனால அந்த அறிவு, அந்த ஒரு செயல்பாடு இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். அது மட்டும் இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு கடன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைகளுடைய படிப்புக்கு வந்து ஒரு கடன் வேணும். இப்போனா கல்வி கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அது எல்லாமே டக்குன்னு கிடச்சிடும். இப்போ ஏன்னா சூரிய பகவான் வந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட எல்லா வேலையுமே வந்து ரொம்ப அற்புதமாக தெளிவாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இதுவரைக்கும் மேச ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.